கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாள் சிந்தனைக்கு ஆதாரமாக 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 2வது வசனம். நீ திடன் கொண்டு புருஷனாயிரு, நீ என்ன செய்தாலும் நீ எங்கே போனாலும் எல்லாவற்றிலும் புத்திமானாய் இருக்கிறதற்கும் கர்த்தர் என்னை குறித்து உன் பிள்ளைகள் தங்கள் முழு இருதயத்தோடும் தங்கள் முழு ஆத்துமாவோடும் எனக்கு முன்பாக உண்மையாய் நடக்கும்படி நீ அவர்களை நடத்து என்று சொல்லி, தாவீது கர்த்தரோடு இருந்து அவனுடைய ராஜரிகிற வாழ்க்கையில் கூட கர்த்தர் அவருக்கு உதவி செய்தார். இக்கட்டான நேரங்களில் தாவீது கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்கினார். இப்போது அவன் பிதாக்களோடே போய் படுத்து கொள்ளும் அந்தியமே நாட்கள் நெருங்கிவிட்டது. அதனால என்ன சொல்றான், சாலமோடு நீ ஆண்டவருக்கு நன்றியுடைய மகனாக காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆலோசனை சொல்லி அவனுக்கு புத்திமதி சொல்லுகிறான். தகப்பனின் புத்திமதியை கேட்டு சாலோமன் நடந்தான். அவனை போல புத்தி உள்ள மனிதன் இருந்ததுமில்லை, இனி இருக்க போவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தியை கவனிக்கிறதான நீங்களும் தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் தடைகளை தாண்டி வந்தது போல புத்திமானாய் நடந்து கொண்டு கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் வாழும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.